Eklavya International School, Pondicherry. Hi, happy morning. This is Raja Ramayana of PhD. Today I am going to take the interview with my grandfather. He is a retired government school teacher. Now let's start the interview. What is your favorite childhood memory? Good morning. நீங்கள் என்னுடைய சின்ன வயசுல அந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஒரே வயது உள்ள என்னுடைய நண்பர்களோடு நான் வயல்வெளிக்கு போயிருக்கிறேன், குளத்தில் விளையாடி இருக்கிறேன், மீன் நண்டு எல்லாம் பிடிச்சி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த நண்பர்கள் பிடிக்கிற மாதிரி நான் அதிகமாக பிடிக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அவங்க நிறையா பிடிச்சி என்ன மாதிரியும் பிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியல. What did you enjoy doing when you were my age? உன்னோட ஏஜில் இருக்கும்போது நான் நல்லா படிப்பேன், ஆசிரியர்களுக்கு தான் நல்ல பேர் எடுத்துருப்பேன், நல்லா அழகாக எழுதுவேன். எல்லா ஆசிரியர்களும் எனக்கு பிடிக்கும். நீ உடனே அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி நீ நடந்துருக்கணும். அந்த நிகழ்ச்சி என்னால் மறக்க முடியல. எல்லா ஆசிரியர்களும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்போ என்னால் ஏழு நிலையில் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைனாலும் கொஞ்சம் சுமாரான மாணவன் தான். ஆனால் நல்ல பிள்ளைங்க பேர் எடுத்தேன். பின்னாடி நான் நல்லா படித்தேன். 7-8 மேலெல்லாம் நான் நல்லா படித்தேன். Can you tell me a story about your school days? ஸ்கூல் டேஸில் நான் 9வது 10வது கூட படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்கள் கூடவே நான் நிறைய விளையாட்டு போட்டிகள்லாம் கலந்துக்கிறேன். மாலை நேரத்தில் பள்ளி விட்ட பிறகு எங்கள் ஆசிரியர்கள்லாம் பேட்மிண்டன், கபடி, ஃபுட்பால் இதெல்லாம் ஆடுவாங்க. அவங்க கூட நான் மாணவர்களான ஆசிரியர்களுக்கு வேறுபாடு இல்லாமல் நாங்கள் விளையாடிருக்கோம். எங்கள் கல்வித்துறையினுடைய இயக்குனர் தேவி ஒருத்தர் இணை இயக்குனர் மாமியாளர் பேர். அவரை கபடியில் நான் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் விளையாடக்கூடியவர். என்ன மாதிரியே குள்ளமாலாம் இருப்பார். அவர் யாரையும் பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சமயத்தில் போட்டியில் நான் கலந்து நிற்கும்போது நான் மட்டும் தனியாக என்னை எதிரணியில் நிற்கிறேன். அவர் என்னை அடித்து வீழ்த்துவதற்காக வராது. ஆனால் ரொம்ப நேரம் நான் விளையாடி மூச்சு பிடிப்பு நிற்கிற நேரத்தில் அவரை பிடிச்சி நான் இறுக்கி என்னுடைய பகுதியை நிறுத்தி அவரை தோற்கடித்தேன். அதில் எல்லா ஆசிரியர்களும் பாராட்டினாங்க. அந்த ஆசிரியர் நான் ஆசிரியராக வேலைக்கு வந்த பிறகு ஜேடியா அவர் இருந்தார். அப்பயும் என்ன வாடா போடான்னு சொல்லிட்டு அன்பாக பேசிக்கிறத நடந்தார். அதே மாதிரி மறக்க முடியும். What is something special you remember about your family? அப்படி கொஞ்சம் சாதாரண எளிய குடும்பம் தான், நல்ல ஏழை குடும்பம் தான். ஆனால் நான் வேலைக்கு போன பிறகு சம்பாதிக்கல. எல்லாரும் என்னுடைய தம்பி தங்கை எல்லாரும் நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலையில் சேர வைக்கணும். அதன்படி நானும் 2-3 வீடுகள் கட்டி பிள்ளைகளெல்லாம் சிறப்பான முறையில் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழணும். அதை என்னால் மறக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதனை பண்ணியிருக்கேன். நான் இளம் வயதிலிருந்து நிறைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், முதியோர் கல்வி பாடம் நடத்திருக்கேன், சோசியல் சர்வீஸ் நிறைய பேர் நான் ஊருக்கு செய்திருக்கேன். அந்த பள்ளியில் நான் சிறந்த ஆசிரியர் நகரத்தில் கூட வாங்கியிருக்கேன். நல்லாசிரியர் வாங்கியிருக்கிறேன். அடுத்து பர்சன் சோசியல் ஒர்க்கர் லைஃப் டைம் அச்சீவர் கூட வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். What advice you would like to give me? என்ன மாதிரி நீயும் இருக்கணும், சிறந்த மாணவனாக இருக்கணும். நான் தொடக்க காலத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தேன், பின்னாடி நான் ஒரு சிறந்த மாணவனாக இருந்தேன். நீ இப்போதே நல்ல மாணவராக இருக்கிற, சிறந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இதை நீ தொடர்ந்து கண்டினியூ பண்ணி
Best Teacher Award in 2008 by the Puducherry government.